உலகெங்கும் உள்ள தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நான் முகுந்தன், பொதுச் செயலாளர், டெல்லி தமிழ்ச்சங்கம். கடந்த வாரம் மறைந்த கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இந்தியாவின் மிக உயரிய விருதான பத்மபூஷன் விருது ஜனாதிபதி மாளிகையில் அவருக்காக அன்னி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த விருதை பெற்றுக்கொண்டார். அதை நானும் நேரில் கண்டுகளித்தேன். கண்களில் நீர் வழிந்தது. உண்மையிலேயே அந்த விருதை வாங்கும்போது கேப்டன் அவர்கள் வந்து வாங்கியதாக நினைத்து கொண்டேன். உடன் நாங்கள் முதலில் டெல்லி தமிழ்ச்சங்கத்திற்கு அழைத்து அவர்களுக்கு பாராட்டு விழா வைத்தோம். அதில் அன்னியார் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் திரு சுதீஷ் அவர்களும் விஜய் பிரபாகர் அவர்களும் டெல்லி தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அரங்கம் நிறைந்திருந்தது. அந்த நிகழ்வில் இந்த நிகழ்ச்சியில் அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் அன்னியார் அவர்கள். உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சிக்காக தமிழ் அறிஞர்கள், தமிழ் நாட்டைச் சேர்ந்த பலர் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சி நீங்கள் செய்தது மிக பெருமையாக இருக்கிறது என்று வாழ்த்து தெரிவித்தார்கள். அப்பொழுது நான் ஒரு சிறிய பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன். இதை மற்றும் உள்ள தமிழகத்தில் உள்ள சங்கங்கள் மற்றும் அமைப்புகள் இவருக்கு பாராட்டு விழாவுக்கு, இவருக்கு கிடைத்த விருதுக்காக பாராட்டு விழா செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த நிகழ்வு உண்மையிலேயே எங்கள் டெல்லி வாழ் தமிழர்களுக்கும் டெல்லி தமிழ்ச்சங்கத்திற்கும் பெருமை அளிக்கிறது. இந்த நிகழ்வில் மேடம் அவர்கள் ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்வதற்கும், வருடாந்திர ஃபீ கட்டுவதற்கும் மற்றும் வறுமையில் அங்கு தொழில் செய்வதற்கு உதவி செய்வதற்காகவும் வருடந்தோறும் 1 லட்சம் ரூபாய் நன்கொடை அளித்தார்கள். அது உண்மையிலே ரொம்ப பெருமிதமாக இருந்தது. மேடம் அவர்கள் எப்பொழுதுமே அந்த ஒரு அன்னதானம் அளிக்க வேண்டும், ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் டெல்லி வாழ் தமிழர்களுக்காக இந்த நிதி உதவி அளித்ததற்கும் நான் என் மனமார்ந்த நன்றியை டெல்லி தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை தமிழகத்தில் உள்ள அமைப்புகளும் அவருக்கு ஒரு பாராட்டு விழா எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.